பேசுவோம். திரு குமார், மனுநீதி என்பது மறைமுகமாக பாஜகவால நடைமுறைப்படுத்தப்படுது என்கிறார் சுகுணா திவாகர். உங்க பதில்? அவர் நண்பர் அவர் பேசுறது என்னன்னா, சுகுணா திவாகர் பேசுறது என்னன்னா 3000, அதாவது மனு காலம் கிமு 3000 இந்திய மலைக்கு வந்த பக்கம் மனு பிறந்ததாக, அங்க ராஜ்யம் நடந்ததாக, அந்த பேர்ல தான் அந்த காலத்துல அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு சின்ன ஒரு காப்பி. ஆனால் அதை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்ப இந்த நாட்டு அரசியல் சட்டத்தை ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு மதிக்கலைங்கிறது தெரியுது, நல்ல தெளிவா தெரியுது. அரசியல் சட்டம் என்னைக்கு அமலுக்கு வந்ததோ 1952 ஜனவரி 26 அன்னைக்கு அமலுக்கு வந்ததோ, ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், கோர்ட்ல போய் மனு நீதியை வச்சு கோர்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கேஸ்ல மனு நீதியில இப்படி சொல்லிருக்கு, அதனால எங்களுக்கு சட்ட ஆட உத்தரவு கொடுங்க கேட்பாரு அவரு. சார், ஒரு கோர்ட்ல மனுவோட சிலையை வச்சிருக்காங்க சார். 15 நிமிஷம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இல்ல அதான் சார் 3000 வருஷம் நீங்க சொல்றது அவரு சொல்றாரு, மறைமுகமா நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்றாரு. மேடம் அபிநயா மேடம், நான் ஒரே ஒரு நிமிஷம். நல்ல படித்தவர்கள் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மீடியால, பவர்ஃபுல் மீடியாவில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப முக்கியம். 3000 வருஷத்துக்கு முன்னால யாரோ எழுதினாரு, அது யாரோ ஒருத்தர் பேசுறாங்கிறதுக்காக அது இப்ப நடைமுறையில் இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கிறது. பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அனுமதிக்கணும் என்பது எனக்கு தெரியும். உங்களோட கருத்து என்னன்றத சொல்லுங்க. சொல்றேன். இல்ல நான் அதான் சொல்றேன். அதாவது இந்த நாட்டுல முதல்ல படையெடுத்து எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க, குறுக்க விடாம பாத்துக்க. பாரசீக படையெடுப்பு, அதுக்கப்புறம் கிரேக்க படையெடுப்பு, பாரசீக படையெடுப்பு, அதுக்கப்புறம் தான் 6ஆம் நூற்றாண்டுல முகமது காசிம் படையெடுப்பு, அப்புறம் கஜினி கோரி அப்படி 1500ல முகலாயர் ஆட்சி பாபருடைய படையெடுப்பு. இதெல்லாம் இஸ்லாமியர் ஆட்சிகள் ஒரு 500-600 வருஷம் நாட்டை நடந்தது. இல்ல இது வரலாற்று பின்னணி உள்ள சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் வரலாற்று நூலை எழுதுனவேங்கிற முறையில் நான் அதை சொல்லி ஆகணும். இப்படி நடந்தது. இஸ்லாமியர்கள் வரும்போது இஸ்லாம் மதம் இந்த நாட்டில் வந்தது. அதுக்கப்புறம் 1707 அவுரங்கசீப்புக்கு பிறகு வெள்ளக்காரங்க வந்துட்டாங்க. வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிறிஸ்தவ மதம் இங்க வந்தது. இந்த ரெண்டு மதமும் இப்ப ஏற்கனவே பல ஆயிரம் வருஷமா இருக்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் இருந்து முதல்ல அந்த உண்மையை பேசணும். இப்ப யாருக்கும் உரிமை இல்லைன்னு யாருமே சொல்லல, சட்டமும் சொல்லல. சட்டத்துல இந்த அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் இருக்கிறது. எண்ண எழுத, எடுத்து சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம், மத சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் வழங்கித்தான் இந்த அரசியல் சாசனத்தை மக்களே எழுதுனதாக இருக்கிறது. அந்த விழா தான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஆக இப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் குடுமி போட்டு பேச இந்த நாடு இந்துக்கள் அதிகமா உள்ள நாடுங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? இதுல இருக்கிற இப்போ சகோதரர் போமண்ணா இந்த விஷயத்தை நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனால் உண்மையை சொல்ல தவறிட்டார். அரசியல் சாசனத்தை முதல்ல எழுதினது PN ராவ், SN முகர்ஜி, ரெண்டு பேரு. PS ராவ் மங்களூரை சேர்ந்தவர், சட்ட நிபுணர். அதே போல SN முகர்ஜி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேரும் எழுதி கொடுத்தது பைனலா திருப்தி இல்லாம தான் காந்திகிட்ட போய் அப்ரூவலுக்கு போய் காந்தி அம்பேத்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவரை சட்ட அமைச்சராகவும் போனதுக்கு காந்தி தான் ரெக்கமெண்ட் பண்ணது. அப்படித்தான் அது. அதுக்கப்புறம் அது சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து பல விஷயங்களை தெரியல. எந்த புத்தகத்துல அம்பேத்கர் அவமதிக்கலங்க. அம்பேத்கர் முடிச்சாரு, அவரு கஷ்டப்பட்டு அதை நிறைவேற்றினார். நான் அதை மறுக்கல. ஆனா அதே சமயத்துல அதை ஏற்கனவே எழுதுனவங்களை நீங்க விட விட்டுட்டீங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். எழுதியிருக்காங்க சார். அதான் நான் எழுதியிருக்கேன் சார். அரசியல் சட்டத்தை வரைவை முதல்ல எழுதுனது SN. நீங்க உங்க ஆண்ட்ராய்டு தட்டி பாருங்க. இப்ப நீங்க தட்டி பாருங்க, அந்த போட்டோட தான் வரும். அதனால அரசியல் சட்ட நிர்ணய சபையில நடக்காத ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிடுறீங்க திரு குமார். உங்க சிஸ்டத்துல தட்டி பாருங்க. இப்ப அவங்க போட்டோட ஒரு காமிக்கிறேன், இப்பவே காமிக்கிறேன். அனுப்பி விடுங்க. யாருமே பேசல. அதனால நிகழ்ச்சி முடிந்த பிறகு பாருங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும்போது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்.
அதாவது குறைகளை அவர் எல்லாம் குறிப்பிட்டது திருத்தி தவறா? அதை சேர்க்க வேண்டியதை சேர்த்து அதுக்கு மரியாதை கொடுத்தது சேர்த்தது எல்லா முயற்சியும் பண்ணது. அரசியல் நிர்ணய சபையில 6 பேர் கொண்ட குழுவுல ஒரு சிலர் ஒத்துழைக்காம இருந்தது. இருந்தாலும் இரவு பகல் பார்க்காம அவர் செய்து முடித்ததை யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் பாராட்டுகிறோம். அதற்காக தான் அவருக்கு உள்நாட்டு வெளிநாட்டு எல்லா இடத்திலையும் இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு அவருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு கொஸ்டின். அவரை நான் எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடல. அந்த வேலையில இன்னும் 2 பேர் இருந்தாங்க சொல்றேன், அவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த விஷயத்துல காங்கிரஸ் அரசியல் சாஸ்திரத்தை பாஜகவுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைங்கிறது மாதிரி காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் முதல்ல இஎம்எஸ் நம்பூதிரிமான அரசு கலைச்சது நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் எத்தனை இந்திரா காந்தி காலத்துல 50 முறை கலைத்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி படி நடந்ததா அல்லது அதற்கு எதிராக நடந்ததா? இல்ல, மிஸ்யூஸ், பவர் மிஸ்யூஸ். அதை தேவையில்லாம இஎம்எஸ் நம்பூதிரியோட அரசை கலைச்சதெல்லாம் எந்த விதமான நியாயமும் கிடையாது. அப்படி எல்லா விஷயத்திலும் அப்படி நடந்திருக்காங்க. அதனாலதான் மாநில கட்சிகள் உருவானது. 356 இப்ப 356 ரொம்ப முக்கியமான, அதாவது மத்திய மாநில உறவுகள், மாநிலத்தை கண்காணிக்கிறதுக்கு, மாநிலங்கள்ல இருக்கிற குறைகளை வரம்பு மீறி போனா தடுக்கிறதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி அந்த சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் பிரேம் பண்ணியிருந்தாங்க. இல்ல, மாநிலத்தை கண்காணிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்க இல்லையா? அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயம்னு குறிப்பிடுறாங்க. அதை ஏன் கண்காணிக்கணும்? அவங்க குறிப்பிடட்டும். அரசியல் சட்டம் மொத்தத்தையும் படிச்சவங்களுக்கு அது அப்படி இல்லை. அதுக்காக தான் அம்பேத்கர் அதில் வச்சது. அந்த சட்டமே 355, 56 அதுக்காக வைக்கப்பட்டதுதான். இல்லைன்னா மேலாண்மை பண்ண முடியாது. அந்த சட்டத்தை இப்ப பல்ல பிடிச்சாச்சு. அந்த சட்டத்தை செக் வச்சு இப்ப நீதித்துறை உள்ள தலையிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம நீங்க கலத்தீங்கன்னு சொல்லி எஸ்ஆர் பொம்மை வழக்குல இப்ப அந்த இடம் கேப்பா இருக்கு. நான் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறேன் பிரதமர் அவர்களுக்கு. 356 திரும்ப கொண்டு வாங்க, அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. மாநிலத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது வேணும் மத்திய அரசுக்கு. எந்த மத்திய அரசு வந்தாலும் தேவை என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவ்வளவு பண்ணிட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு வாங்க. எமர்ஜென்சியை விட ஒரு மோசமான செயல் வேற ஏதாவது இருக்கா? ஒரு பாசிசம் மோடியை சொல்றாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்களை தானே பாசிசம் சொல்லணும், டிக்டேட்டர் சொல்லணும், சர்வாதிகாரின்னு சொல்லலாம அதை கொண்டு வந்தாங்க. நாட்டுல தலைவர்கள் எல்லாம் கைதானாங்க. காங்கிரஸும் ஒத்துக்கிட்டாங்க, கூட்டணி கட்சிகளும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த தப்பையெல்லாம் செய்துவிட்டு பாராளுமன்றத்துக்குள் வரும்பொழுது பாராளுமன்ற படிக்கட்டை தொட்டு வணங்கி கான்ஸ்டிடியூஷனை பத்தி எப்படியாவது மாசத்துக்கு ஒரு நேரம் பேசக்கூடிய பிரதமர் மோடியை பற்றி, நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை பற்றி இவ்வளவு குறைவாக மதிப்பிடுவதும் பேசுவதும் நிகழ்ச்சியாக பேசுவதும் இதெல்லாம் என்ன நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் ரொம்ப குஜராத் கலவரத்தை நிகழ்த்தி விட்டு இன்ன வரையும் அதை மக்களிடம் மன்னிப்பு கேட்க தயங்குகிற ஒருத்தரை நீங்க பேசுறீங்க. நீங்க பண்றீங்க சார். நீங்க ஃபுல்லா பேசுறது பூரா பாயிண்ட் இருந்தாலும் கூட நிறைய லூஸ் டாக் இருக்கு சார் உங்ககிட்ட. இல்ல நான் தனிப்பட்ட இல்ல அவர் எப்படி பேசணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியாது? நான் தீர்மானிக்கிறது குஜராத்ல கலவரத்தை நிகழ்ச்சிக்கு வந்தாருன்னு சொன்னா அது என்ன நியாயம்? நீதிமன்றம் அவர் சமர்த்தம் சொல்லி அதுக்கு எதிரான வாதத்தை முன்வைங்க. ஆனா அவர் எப்படி பேசணும் அப்படி சொல்ல முடியாது. பிரதமர் அப்படி சொல்ல அது இருக்குங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. நம்ம ரெக்கார்ட்ஸ் இருக்கு. வாஜ்பாய் ராஜ தர்மத்தை பின்பற்றணும் மோடி ஏன் சொன்னாரு? இல்ல, ராஜ தர்மத்தை பின்பற்ற வேண்டும் மோடி தவறு என்று ஏன் சொன்னாரு வாஜ்பாய்? நீதிமன்றம் சாதி மன்றங்களாக இருக்கிறது, சமயத்திற்கு எதிராக இருக்கிறது. எனவே நீதிமன்றம் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க. அருகதை இருக்கிறதா? நீங்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நடத்திக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நன்றி திருக்குமார்.